ஓகே, குட் ஈவினிங் பிள்ளைகள். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட Zoom கிளாஸில் வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் மைல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்து கொண்டு வரோம். என்ன எங்களோட லாஸ்ட் மைல் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்டர் 1 வந்து எனர்ஜெட்டிக் வந்து தொடங்கி எங்களுக்கு வந்து இப்போ அரவாசியால் போய் கொண்டிருக்குது என்ன பிள்ளை. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இன்றைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து எங்களோட சாப்டர் 2 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களோட சாப்டர் 2 வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது வந்து என்னத்துக்காக நாங்கள் படிக்கணும். முதல்ல ஒரு A லெவலில் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்னளவாக நாங்கள் வந்து 8 அல்லது 9 MCQகள் வந்து உங்களால் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அல்லது 9 MCQ வந்து உங்களால் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 8, 9 MCQன்றது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு லேசான ஒரு மார்க்ஸ் இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன, உங்களோட தலையெழுத்தையே மாற்றி போடக்கூடிய ஒரு புள்ளி. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஆர்கானிக்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். 4வது ஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு ஆர்கானிக் வரும். என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஏ வந்து ஒவ்வொரு வருஷமும் வரப்போகுது. நார்மலா பிள்ளைகள் நீங்கள் ஒரு ஃபுல்லாக செய்றீங்கன்னு வைங்களேன், செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து எங்களுக்கு 5 மார்க்ஸ். என்ன ஒரு எஸ்ஏக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் 150 வந்து 20ஆல் பிரிப்போம், 7.5. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி எடுத்தீங்கன்னா 20.5 21 புள்ளிகளை வந்து உங்களால் இந்த ஆர்கானிக்கலால் எடுக்கலாம். ஸோ 21 புள்ளின்றது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை என்ன எங்களோட கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை. அதான் புள்ளிகள். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இல்லாமல் உங்களால் கெமிஸ்ட்ரியில் எஸ் எடுக்கிறன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். சரியா? ஸோ இந்த ஆர்கானிக்கையும் இன்ஆர்கானிக்கையும் நீங்கள் ஒழுங்காக படித்து முடிச்சிட்டீங்களாக இருந்தால் உங்களால் வந்து சிக்கு மேலே கட்டாயம் ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிண்ணே, நீங்கள் மற்ற பாடங்களையும் நீங்கள் கிளியர் ஆக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களால் கெமிஸ்ட்ரியில் எடுக்கிறன்றது ஒரு அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமாக உங்களுக்கு இருக்காது. ஓகே ஓகே பிள்ளைகள், நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நாங்கள் என்னத்துக்காக படிக்கணுமென்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கணும். சரியானே? ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 21 புள்ளிகள் வந்து எங்களால் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்கானிக் வந்து நாங்கள் எங்களோட தியரி கிளாஸில் நாங்கள் படிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் செய்வோம். எத்தனையோ கேள்விகள் நாங்கள் செஞ்சிருப்போம். அதோட வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்போம். ஸோ இப்போ நம்மளா பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு 2 CR காப்பி அப்படி வந்து உங்களுக்கு நோட்ஸ்கள் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் உண்மையா அவ்வளவு விஷயமும் ஆர்கானிக் தியரி அவ்வளவுமே ஆர்கானிக் கேள்விக்கு வருதான்னு பார்த்தா இல்லை. எங்களுக்கு முக்கியமான விஷயம் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாங்கள் 20 தாள் அதை விட குறைவான தாள்களில் வந்து சுருக்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிண்ணே, ஆர்கானிக் ஷார்ட் நோட்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக குறைஞ்ச அளவில் தான் ஆர்கானிக் ஷார்ட் நோட்ஸ் வரப்போகுது. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து நாங்கள் வந்து படிக்க போகிறது இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் எங்களோட எக்ஸாமை வந்து நாங்கள் இப்போ இருக்கிற காலத்துக்குள்ளே வந்து பிள்ளைகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. என்ன ஸோ அந்த இருக்கிற காலத்துக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்கிற எங்களோட காலத்தை மிக வினத்திறனாக பயன்படுத்தி எப்படி நாங்கள் கெமிஸ்ட்ரியில் எடுக்கலாம்ன்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்கான வழியை தான் பிள்ளையை நாங்கள் உங்களுக்கு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆர்கானிக்ல இருக்கிற மொத்த சிலபஸையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு 8 பேசஸாக வந்து பிரித்து வச்சிருக்கிறேன். ஓகே, அதில் வந்து நாங்கள் கடைசி 2 பேசஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடைசி 10 வருஷம் அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வந்து நாங்கள் முழுமையாக செய்யப்படும். இப்போ ஏன் நாங்கள் முழுமையாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ தியரி கிளாஸில் படிக்கவுள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு ஆல்கேனுக்குரியது நைட்ரஜன் கம்பவுண்டுக்குரியது என்று சொல்லி பிரித்து பார்த்துருப்போம். அப்படி நீங்கள் செய்து பழகும்போது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த எஸ்ஏயோட முழுமையான வெயிட் வந்து உங்களால் உணர இயலாம். அப்போ உண்மையிலே அந்த எஸ்ஏக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அந்த எஸ்ஏயை வந்து நாங்கள் என்ன விதத்தில் எழுதணும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பாட்டாக பிரித்து தானே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பாட்டாக பிரித்து பார்க்குறத விட அந்த எஸ்ஏயை வந்து முழுமையாக செய்து நீங்கள் பழகிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா போதும். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் நார்மலாக நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் ஒரு ஆர்கானிக் எஸ்ஏக்கு நாங்கள் ஆர்கானிக் எஸ்ஏயா இருக்கு எந்த எஸ்ஏயா இருக்கிறது நாங்கள் அலோகேட் அதுக்கு வந்து நாங்கள் ஒதுக்குற நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 30 நிமிஷம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆர்கானிக் எஸ்ஏ ஒழுங்கான இடத்துல படித்த ஒரு பிள்ளைக்கு ஆர்கானிக் தியரியை ஒழுங்காக முடித்த ஒரு பிள்ளைக்கு 30 மினிட்ஸ் தேவையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உண்மையிலேயே அரை மணி நேரம் தேவை. அதை வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம். சரியா?
அப்போ இந்த 15 நிமிஷத்துல செஞ்சுட்டு இந்த மிச்ச 15 நிமிஷத்தை என்ன செய்யற என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். என்ன உண்மையிலேயே அந்த 15 நிமிஷத்தை நாங்கள் எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம்னு சொன்னால் எங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய கேள்விகள் செய்தாலும் தியரிகளை முடிச்சாலும் பிள்ளைகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செய்யறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அரை மணித்தியாலம் காணாது. ஸோ நீங்கள் இந்த ஆர்கானிக்ல அதில் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்தை நீங்கள் மிச்சம் பிடிச்சி அதை கொண்டு போய் நீங்கள் உங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களை ஆர்கானிக்லேயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா எங்களுக்கு ஆர்கானிக் தியரி வந்து கிளியராக இருக்கணும். அதோடு நாங்கள் ஆர்கானிக்ல வார எல்லா கேள்விகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆர்கானிக்ல வந்து ஆல்ரெடி கேள்விகளை செய்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த வேலையை தான் பிள்ளைங்க நாங்கள் செய்ய போகிறோம். சரியா? ஓகே, ஸோ நாங்கள் எங்களோட கடைசி 2 பேஜஸும் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தியரிகளை வந்து நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக 6 பேஜஸாக பிரிச்சிருக்கேன். அதில் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஹைட்ரோ கார்பன், 2வது வந்து ஹேலஜன் கம்பவுண்ட், சரியான அலசன்களை கொண்ட சேர்வைகளை பார்க்க போகிறோம். அடுத்தது ஆல்கஹால், அடுத்தது ஃபீனோல் அண்ட் கார்பனைல் கம்பவுண்ட்ஸ், அடுத்தது கார்பாக்சாலிக் ஆசிட், அடுத்தது நைட்ரஜன் கம்பவுண்ட். ஓகே, மொத்தமாக நாங்கள் எங்களோட தியரியை வந்து 6 சாப்டராக பிரித்து பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் நாங்கள் தேவையான நோட்ஸை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, சரியா பிள்ளைகள்? தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நாங்கள் இந்த கிளாஸ்ல கதைக்க போறது இல்லை. எங்களுக்கு ஆர்கானிக் எக்ஸாம் நாங்கள் செய்யறதுக்கு இதுவரைக்கும் வந்த கடந்த கால வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நாங்கள் 30 வருஷம் எங்களுக்கு ஆர்கானிக் ஹைட்ரோகார்பன் நாங்கள் இப்போ எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் இந்த ஹைட்ரோகார்பனுக்குரிய ஷார்ட் நோட்ஸை நாங்கள் சொல்லிக்கொண்டோம். அதுல கடந்த காலம் வந்து 30 வருஷத்துக்குரிய எம்சிக்கு வந்து நாங்கள் இதை கதைக்க போறோம். இப்படி நாங்கள் எங்களோட 6 சாப்டரை முடிச்சுட்டு தான் நாங்கள் எங்களோட 7வது 8வது 6 பேசஸையும் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளை நாங்கள் எங்களோட 7வது 8வது பேசஸுக்குள்ள வரப்போறோம். சரியா? ஓகே, ஸோ நாங்கள் இப்போ எங்களோட ஆர்கானிக்ல நாங்கள் என்னென்ன செய்ய போறோம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். சரி, ஓகே, அதில் வந்து நாங்கள் எங்களோட முதலாவது பேசஸ் தானே, அதாவது ஹைட்ரோகார்பனை வந்து நாங்கள் தொடங்குவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, ஓகேடா, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எங்களோட ஹைட்ரோகார்பன்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த ஹைட்ரோகார்பன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட்ரோகார்பன்களை வந்து நாங்கள் பிரதானமாக 2 விஷயங்கள், ஹைட்ரோகார்பன் என்ன அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை பிள்ளைகள். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் கற்றுக்கொண்டு போவோம். சரியா? இந்த ஹைட்ரோகார்பன்களை வந்து நாங்கள் பிரதானமாக 2ஆக பிரித்து கதைப்போம். ஒன்று அலிபெட்டிக் ஹைட்ரோகார்பன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஓகே, இந்த அலிபெட்டிக் அரோமேட்டிக் என்ன, உண்மையிலேயே எங்களுக்கு அலிபெட்டிக் அரோமேட்டிக் என்னன்னு கேட்க போறது இல்லை. நான் உங்களுக்கு அது டெஃபினிஷன் தெரிஞ்சாதான் உங்களால் அது வேறுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அரோமேட்டிக் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா, மூடிய வளையங்களா இருக்கணும், ஒரு மூடிய கட்டமைப்பா இருக்கணும். அதோட வந்து தொடர்ச்சியான பரிவு அங்கே நடக்கும். இங்கே வந்து ஆப்போசிட்டா வரும். ஓகே, சரி. அடுத்தது வந்து இந்த அலிபெட்டிக்குள்ள நாங்கள் பார்க்குற ஆக்கள் வந்து பிரதானமாக 2ஆக பிரித்து கதைப்போம். ஒன்று வந்து நிரம்பிய சேர்வைகள், அடுத்தது நிரம்பிய ஹைட்ரோகார்பன், அடுத்தது நிரம்பாத ஹைட்ரோகார்பன். உங்களுக்கு தெரியும்னா நாங்கள் இந்த நிரம்பிய ஹைட்ரோகார்பனுக்குள்ள நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் அல்கேன். என்ன அல்கேன்? இந்த நிரம்பாத ஹைட்ரோகார்பனுக்குள்ள நாங்கள் 2 பேர் கதைப்போம். ஒன்று அல்கீன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்கைன். நாங்கள் C++C வந்து அல்கீன் என்று சொல்லுவோம், C++C வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், அல்கைன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒற்றை பிணைப்பு C தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம், அல்கேன். ஓகே, அடுத்தது இந்த அரோமேட்டிக்ல நாங்கள் என்னென்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரோமேட்டிக்ல நாங்கள் பிரதானமாக பார்க்கறது 2 பேர். ஒன்று பென்சீன், அடுத்தது வந்து தொலின். சரியா பிள்ளைகள்? ஒன்று பென்சீன், அடுத்தது வந்து என்னது, தொலின். இது உலகத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சமாக இருந்தால் எங்களுக்கு இதோட ஹைட்ரோகார்பன் முடியுது. சரியா? இது முடிச்சுட்டு நாங்கள் இதுல வந்து 30 வருஷ கேள்விகளை செய்துவோம். நாங்கள் அடுத்த சாப்டருக்கு அடுத்த பேசஸுக்குள்ள போவோம். ஓகே, சரி. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஹைட்ரோகார்பன்கள் எல்லாமே வந்து எப்படிப்பட்டதா இருக்கும், ஹைட்ரோகார்பன்கள் எல்லாமே வந்து முனைவற்றதுன்னு நாங்கள் சொல்லுவோம். என்ன காரணம் என்றால் பொதுவாக இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பிட மின்னத்தன்மை வேறுபாடு குறைவு. அதால நாங்கள் சொல்லுவோம் ஹைட்ரோகார்பன்கள் பொதுவாக முனைவற்றவை என்று சொல்லுவோம். ஹைட்ரோகார்பன்கள் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம், நாங்கள் முனைவற்றவை என்று சொல்லுவோம். சரியா? அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன்களுக்கு இடையில காணப்படுற இடைக்கவச்சி வந்து லண்டன் இடைக்கவச்சி விஷயம் மட்டும்தான் காணப்படும். இந்த ஹைட்ரோகார்பன் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுறது லண்டன் இடைக்கவச்சி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் தியரி ஒழுங்கா படிச்சிருப்பீங்க. சரியா? 10ஆம் பாடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூனிட் 2ல வந்து லண்டன் இடைக்கவச்சி என்றது திணிவிலையும் பருமல்லையும் தங்கியிருக்கும். லண்டன் இடைக்கவச்சி விஷயம்ன்றது திணிவிலையும்,
ஓகே, சார் மூலக்கூற்று திணிவு அதோட பருமன். ஓகே, இந்த 2 காரணிகள் தான் தங்கியிருக்கும். எங்களோட சார் மூலக்கூற்று திணிவு ஒரு சேர்வைண்ட சார் மூலக்கூற்று திணிவு கூட கூட அதோட பருமன் கூட கூட அதோட லன்னடைக்க வச்சுற வலிமை கூடும் என்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஸோ நாங்கள் முதலாவது இந்த ஹைட்ரோ கார்பன்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கொதிநிலை என்ன மாதிரி மாறுபடும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு சரியா. அடுத்தது நாங்கள் கார்போகட்டைன்கள் என்ன ஒரு தாக்கத்துல உருவாக்குற இடைநிலைகளை பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்ததா வந்து எங்களோட ஆல்கைனுக்குள்ள போவோம் சரியா. ஓகே, உங்களுக்கு ஹைட்ரோ கார்பன்கள்ல பிள்ளைகள் ஒரு 4 சேர்வைகளை தந்து கொதிநிலை அதிகரிக்கிற ஒழுங்குல தர சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. அதுல பெருசா ஒன்றும் இல்லை. ஹைட்ரோ கார்பன் நாங்கள் ஓடி சொல்றேன். ஹைட்ரோ கார்பன்கள் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுறது என்ன இடைக்க வச்சு தன்னடைக்க வச்சு விஷயம் மட்டும்தான். ஓகே, அப்ப இப்போ CH3 நாங்கள் சொல்லுவோம் என்னண்டு எது என்ன CH3 விட CH3CH2CH3க்கு கொதிநிலை உயர்வாய்க்கும். என்ன காரணம்? இதுலைக்கு 2 கார்பன் இதுல 3 கார்பன். ஸோ திணிவு கூடுது, பருமன் கூடுது, ஸோ கொதிநிலை என்ன செய்யும் கூடும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 கார்பனை விட 4 கார்பனுக்கு வந்து எப்படி இருக்கும்? ப்ரோப்பேனை விட பியூட்டேனு கொதிநிலை கூட தான் வரும். ஆனால் பியூட்டேன்ல வந்து ஒரு கிளை வார சந்தர்ப்பத்துல சங்கிலியில கிளைகள் வார சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சங்கிலியில கிளைகள் வார சந்தர்ப்பங்களை பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா அதுல மேற்பரப்பளவு குறையிறதால அதுல கொதிநிலை என்ன செய்யும் பிள்ளைகள் குறையும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளை இல்லாம 4 காவனை நாங்கள் எழுதும் போது சரியானே இதை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் என் பியூட்டேன் என்று சொல்லுவோம். ஓகே, என் பியூட்டேனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கொதிநிலை இன்னும் உயர்வா இருக்கும் சரியா. இதுவும் 4 காவன் தான், இதுவும் 4 காவன் தான். ஆனா ஏன் என் பியூட்டேனை விட இவருக்கு கொதிநிலை இவர பேர் என்னண்டு வரப்போது சொல்லுங்க 2-மெதைல் ப்ரோப்பேன் என்று வரும் சரியா. என் பியூட்டேனை விட 2-மெதைல் ப்ரோப்பேனுக்கு வந்து கொதிநிலை குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இதுல கிளைகள் வாரது தான் காரணம். இதுல கிளைகள் வாரப்படியா என்ன நடக்கும் என்று சொன்னால் அதுல மேற்பரப்பு அளவு குறைஞ்சா என்ன நடக்கும்? லன்னடைக்க வச்சு விஷயம் குறையும். ஓகே, இது உங்க எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. ஓகே, ஸோ இதை விட உங்களுக்கு அடுத்த 5 கார்பன் தந்தால் சரியானே பென்டேன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பென்டேன்லையும் பாத்தீங்கன்னு சொன்னால் 2 கிளைகள் நாங்கள் போட்டு எழுதலாம். என்ன இவரை விட ஒரு கிளை வாரத்துக்கு நீங்க நேரடியா 4 காவனை போட்டு ஒரு காவனை கிளை போடலாம். இவரை விட இவருக்கு கொதிநிலை கூடவாய்க்கும். இவரை விட என் பென்டேனுக்கு நீங்க நேரடியாக 4-5 காவன்களையும் எழுதினீங்களாக இருந்தால் அவருடைய கொதிநிலை வந்து இன்னும் கூடவாக இருக்கும் சரியோ. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் முதலாவது எங்களுடைய இந்த ஹைட்ரோ கார்பன்கள்ல கொதிநிலை அதிகரிக்கிற ஒழுங்குகளை உங்களுக்கு கேட்டால் செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஓகே, ஓகே சரிடா. நாங்கள் வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தாக்கம் நடக்கக்குள்ள சில தாக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல படிகளின் ஊடாக நடக்கும். என்ன நாங்கள் பலபடி தாக்கங்கள் எதை சொல்றோம்? நாங்கள் ஒரு தாக்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட படியில் நடந்தால் நாங்கள் சொல்லுவோம் பலபடி தாக்கம் சொல்லி. இப்போ உதாரணம் ஒரு 2 படியில் நடக்கிற தாக்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் முதலாவது படியில பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைநிலை உருவாகும். என்ன இடைநிலை என்றது என்னென்றால் ஒரு படியில உருவாகி இன்னும் ஒரு படியில பயன்படுத்த போற ஒரு ஆளை தான் நாங்கள் சொல்ல போறோம் இடைநிலை என்று சொல்லி. ஸோ இந்த ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உருவாகிற இந்த இடைநிலைகளை வந்து நாங்கள் பிரதானமாக 3ஆ பிரிக்கலாம். இந்த தாக்க இடைநிலைகளை வந்து நாங்கள் பிரதானமாக 3ஆ பிரிச்சு கதைப்போம். ஓகே, அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது? கார்போகட்டேன் சரியானே. கார்போகட்டேன் அல்லது கார்போ நேரைன் நாங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கார்போ அன்னைன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கார்போ அல்லது கார்பன் மூலிகங்கள் அல்லது கார்பன் மூலிகங்கள் சொல்லுவோம் சரியானே. கார்பன் மூலிகங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மூலிகங்கள். இதுல எங்களுக்கு இந்த கார்போ அன்னைன்கள் சம்பந்தமாக சரியானே கார்போ எதிரையன்கள் சம்பந்தமான கேள்விகள் எங்களுக்கு பெருசா வாரது இல்லை. உங்களுக்கு எது முக்கியம் என்று சொன்னால் இந்த கார்போகட்டேன்களும் இந்த கார்பன் மூலிகங்களும் வந்து எங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து உங்களுக்கு இந்த சுயாதீன மூலிகை பிரதிட்டு தாக்கத்துல மட்டும்தான் உங்களுக்கு இது தேவைப்படும். மற்றபடி கார்போகட்டேன்ன்றது மிக முக்கியமான விஷயம். ஓகே, இந்த கார்போகட்டேன்ன்றது 6. கார்போகட்டேன்ன்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பன்ல வந்து நேரேற்றம் வாரது. கார்பன்ல வந்து என்ன வாரது? நேரேற்றம் வாரது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு sp2 கலப்பு நிலையில இருப்பாரு.
ஸோ உண்மையிலேயே ஒரு வடிவத்தை நாங்கள் பார்த்தோம்னால் இது வந்து தலமுக்கோண வடிவத்தில் இருக்கும். இதில் நீங்கள் 3CH3 போடலாம், அல்லது ஒரு CH3 ஒரு H போடலாம். ஓகே, இதில் இணைஞ்சிருக்கிற இந்த ஆர் கூட்டங்களை வந்து CH3 இவங்களை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி ஆர் கூட்டங்கள்னு சொல்லுவோம். என்ன புள்ளி? ஆர் கூட்டங்கள். இந்த ஆர் கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர் கூட்டங்கள் எண்ணிக்கையை வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த கார்போகேட்டைன்களை வந்து 3ஆ பிரிக்கலாம். முதல் வழிப்புடை. உங்களுக்கு நான் சோட்டா வந்து இதை ஒரு பாகைன்னு போறேன்னு, ஒரு பாகைன்றது புள்ளியில் முதல், 2 பாகைன்றது வழி, 3 பாகைன்றது புடை. சரியா? முதல் கார்போகேட்டைன், வழி கார்போகேட்டைன், புடை கார்போகேட்டைன் பிரிக்கலாம். முதல் கார்போகேட்டைன் சொன்னா என்ன? ஒரு ஆர் கூட்டமும் மிச்சம் 2மே ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கிறது. அடுத்தது வழி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆர் கூட்டமும் ஒரு ஹைட்ரஜனும் இணைஞ்சிருக்கிறது. புடை என்று பார்த்தீங்கன்னா 3மே ஆர் கூட்டங்கள் இணைஞ்சிருக்கு. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், இந்த கார்போகேட்டைன்கிற உறுதி எந்த ஒழுங்குல அதிகரிக்கும்? முதல் வழி புடை என்ற ஒழுங்குல கார்போகேட்டைன்கிற உறுதி அதிகரிக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு இப்போ கார்போகேட்டைன் என்னன்னு தெரியும். கார்போகேட்டைன்ல 3 இருக்குது. ஒன்று முதல் கார்போகேட்டைன், வழி கார்போகேட்டைன், புடை கார்போகேட்டைன். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்த கார்போகேட்டைன்கிற உறுதி வந்து முதல் வழி புடை என்ற ஒழுங்குல என்ன செய்ய போதும்? அதிகரிக்க போதும். ஓகே, அடுத்த விஷயம், ஏன் இந்த முதல் வழி புடையண்ட ஒழுங்குல இந்த கார்போகேட்டைன்கிற உறுதி அதிகரிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆர் கூட்டங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது பிள்ளைகள். இந்த ஆர் கூட்டங்கள் என்ன செய்ய மாட்டால் இலத்திரன்களை தள்ளி கொடுக்கும். ஆர் கூட்டங்கள் வந்து இலத்திரன்களை தள்ளி கொடுக்கும். என்ன செய்ய மாட்டா? ஆர் கூட்டங்கள் இலத்திரன்களை தள்ளி கொடுக்கும். அப்ப ஆர் கூட்டங்கள் எண்ணிக்கை கூட கூட தள்ளி கொடுக்குற இலத்திரன்கள் எண்ணிக்கை என்ன செய்யும்? கூடும். என்ன? ஸோ இப்போ உங்களுக்கு நான் இன்னும் இலகுவா விளங்கணுமாக இருந்தால் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பெருமதியை போட்டு கேட்கிறேன். இது வந்து ஒரு ஆர் கூட்டம் 5 மைனஸை தள்ளி கொடுக்குதுன்னு வைங்களேன். சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்கு 5 மைனஸ். அப்படி 2 ஆர் கூட்டம் மண்டல அளவு 10 மைனஸ், 3 ஆர் கூட்டம் மண்டல அளவு 15 மைனஸ். என்ன? ஸோ இவங்க தள்ளி கொடுக்குற இந்த மைனஸ் அளவு கூட கூட இந்த கார்பன் அணுவில் இருக்கிற ஏற்றத்திற அளவு என்ன செய்யும்? குறை. ஒரு ஆள்ற உறுதி கூடணுமாக இருந்தால் அவர் மீது இருக்கிற ஏற்றத்திற அளவு என்ன செய்யணும்? குறையணும். ஸோ இதே ஒழுங்குல எங்களுக்கு ஏற்றம் குறையிறதால உங்களோட உறுதி என்ன செய்யும்? கூடும். இதே ஒழுங்குல உங்களோட ஏற்றம் வந்து கூடுறதால, இதே ஒழுங்குல தள்ளி கொடுக்குற அளவு கூடுறதால ஏற்றம் குறையுது. ஸோ உறுதி என்ன செய்யுது? கூடுது. ஓகே, சரி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கார்பன் அன்னையன்கள் என்ன? கார்பன் எதிரையன்கள். கார்பன் எதிரையன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள் வந்து முக்கோண கூம்பக வடிவத்தில் இருக்கும். என்ன வடிவம்? முக்கோண கூம்பகம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சோடி இலத்திரன்கள் காணப்படும். இவங்களுக்கு வந்து முதல் வழி புடையண்ட ஒழுங்குல உறுதி குறைவடை. இங்கேயும் அதே விஷயம் தான் பிள்ளைகள். இங்க பாருங்க, முதல் காபோ அன்னையன், வழி காபோ அன்னையன், அடுத்தது புடை காபோ அன்னையன். சரி, முதல் காபோ எதிரையன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து RCH2 மைனஸ் என்று வரப்போகுது. அடுத்தது RCH மைனஸ், அடுத்தது வந்து C மைனஸ். ஓகே, இப்போ என்ன நடக்கும் என்றால் அதே மாதிரி தான் இங்கேயும் ஆர் கூட்டங்கள் இலத்திரனை தள்ளி கொடுக்க போதும். ஆர் கூட்டங்கள் இலத்திரனை தள்ளி கொடுக்க என்ன நடக்கும்? இதுல இருக்கிற மறை ஏற்றத்தின் அளவு கூட போதும். ஸோ ஏற்றம் கூடினால் உறுதி என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். என்ன? ஸோ இதால பார்த்தீங்கன்னா இங்க முதல் வழி புடையண்ட ஒழுங்குல எங்களுக்கு உறுதி குறைவடைஞ்சு கொண்டு போகும். முதல் வழி புடையண்ட ஒழுங்குல எங்களுக்கு உறுதி என்ன செஞ்சு கொண்டு போகும்? குறைவடைஞ்சு கொண்டு போகும். அடுத்தது கார்பன் மூலிகம். கார்பன் மூலிகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இலத்திரன் பற்றாக்குறை. சரி, கார்பன் மூலிகங்களுக்கு இலத்திரன் பற்றாக்குறை. முதல் வழி புடையண்ட ஒழுங்குல அவங்களோட இலத்திரன் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுற அளவு வந்து கூடிக்கொண்டு போகும். எவ்வளவுக்கு கார்பன் மூலிகங்களுக்கு இலத்திரன் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுதோ அதே அளவுக்கு அவங்களோட உறுதி கூடிக்கொண்டு போகும். ஸோ கார்பன் மூலிகங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முதல் வழி புடையண்ட ஒழுங்குல இந்த கார்பன் மூலிகங்கள உறுதி கூடிக்கொண்டு போகும். சரியா பிள்ளை? இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம்? நாங்கள் எங்களோட கார்போகேட்டைன்கள் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தாக்கத்தில் என்ன உருவாகும்? இடைநிலைகள் உருவாகும். என்ன? இந்த இடைநிலைகளை வந்து நாங்கள் பிரதானமா 3ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து கார்போகேட்டைன், அடுத்தது கார்போ எதிரையன், அடுத்தது வந்து கார்பன் மூலிகம். இந்த கார்போகேட்டைன்களை பொறுத்த வரைக்கும் முதல் வழி புடையண்ட ஒழுங்குல உறுதி கூடும். அதுக்குரிய காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த முதல் வழி புடையண்ட ஒழுங்குல அட்கையில் கூட்டங்கள் எண்ணிக்கை கூடுறதால இலத்திரன்களை தள்ளி கொடுக்குற அளவு கூடுது. ஸோ உறுதி என்ன செய்யுது? கூடுது. ஓகே, அடுத்த கார்போ எதிரையன்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் முதல் வழி புடையண்ட ஒழுங்குல உறுதி குறையும். அதுக்குரிய ரீசன் என்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இலத்திரன்களை தள்ளி கொடுக்குற அளவு இதே ஒழுங்குல கூடுறதால அளிக்கிற ஏற்றத்திற அளவு கூடுது மைனஸ். ஸோ உறுதி குறையும். அடுத்த கார்பன் மூலியங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கார்பன் மூலியங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவைன்னா இலத்திரன்கள்
பற்றாக்குறை, இலத்திரன் பற்றாக்குறை. ஸோ முதல் வழி புடையண்ட ஒழுங்குல இலத்திரன் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுற அளவு கூடுது. ஸோ உறுதி வந்து கூடுது. ஓகே, சரி.